பெண்களை இழிவாக பேசுறதுக்கு யார் உரிமை கொடுத்தா? அது மட்டும் தான் நான் கேக்குறேன். ஏன்னா இந்த மாதிரி கேவலமா பேசும்போது நீங்க அந்த பெண் ஒரு வீட்டின் மகாலட்சுமி, குத்து விளக்கு ஏத்துறதுக்கு வந்தவன் நீங்க பாக்குறது இல்ல. ஒரு தாய் நான் பாக்குறது இல்ல, மகள்கள் இருக்காங்க நான் பாக்குறது இல்ல, ஒரு மனைவி நான் பாக்குறது இல்ல, மகள் நான் பாக்குறது இல்ல, மருமகள் நான் பாக்குறது இல்ல, மனைவி நான் பாக்குறது இல்ல, எதுவுமே பாக்குறது இல்ல. ஏன் ஒரு பெண்ணா இவ்வளவு போயிட்டா உங்களுக்கு? வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். என்ன செய்ய முடியும் இந்த நாட்டில்? காரணம், சட்டமன்றத்திலே போய் அப்பாவை தேடுறாங்க. வீட்டுல போய் அம்மாட்ட கேட்டா தானே அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. ஆனா சட்டமன்றத்தில போய் அப்பாவை தேடினா யாரும் கிடையாது. இப்படிப்பட்டவர்களுடைய ஆட்சி தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருப்பாங்க. தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஒரு பத்திரிகை வெளியீட்டு விழாவில் முதல்வர் விஜய் அவர்களோட அம்மாவை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறதா சொல்லி இந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரலாகி சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. சட்டமன்றத்தில் அப்பாவை காணோன்னு தேடுறீங்க, வீட்டில் போய் அம்மாவை கேட்டால் தானே அப்பா யாருன்னு சொல்லுவாங்கன்னு ரொம்பவே தரம் தாழ்ந்து நயினார் நாகேந்திரன் பேசியிருக்கிறதா சொல்லி அவருக்கு சோஷியல் மீடியாவில் கடும் எதிர்ப்புகளை பலரும் தெரிவிச்சிட்டு வராங்க. அந்த வகையில் தாவேகா அமைச்சர்கள் நயினார் நாகேந்திரனுக்கு கண்டனங்களை தெரிவிச்சிட்டு வராங்க. தாவேகா ஆதரவாளர்களும் நயினார் நாகேந்திரன் அவர்களை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ண மாதிரி கைது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வராங்க. நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஏற்கனவே நடிகை த்ரிஷா மற்றும் முதல்வர் விஜய் அவர்களை தொடர்பு படுத்தி பேசி அது சர்ச்சையாகி இருக்கு. அதுக்கு த்ரிஷாவும் பதிலடி கொடுத்தாங்க. த்ரிஷாவோட பதிலடியை தொடர்ந்து நயினார் நாகேந்திரன் அவர்களும் அப்படி பேசினதுக்கு வருத்தம் தெரிவிச்சாரு. இந்த ஒரு சூழ்நிலையில தான் இப்ப மறுபடியும் சர்ச்சையில சிக்கி இருக்காரு. இவரோட பேச்சுக்கு தாவேகா கட்சியை சேர்ந்தவங்க கண்டனங்களை எழுப்பியிருந்த நிலையில இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்களோட கட்சியை சேர்ந்த குஷ்பு அவர்களும் நயினாரோட பேச்சுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்களோட அம்மாவை ரொம்பவே அசிங்கப்படுத்தி நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசியிருக்கிறது அருவருப்பா இருக்கு. இந்த மாதிரி எங்க பேசினாலும் ஏத்துக்க முடியாது. நம்ம பிரதமர் மோடி எப்போதுமே பெண்களை பெருமைப்படுத்தி தான் பேசுவாரு. இந்த மாதிரியான செயல்கள் அதுக்கு களங்கம் ஏற்படுத்துற விதமா இருக்கு. நான் என்னைக்கும் பெண்களை அவமதிக்கிறதை ஏத்துக்கவே மாட்டேன். அவரோட பேச்சை கேட்டு எனக்கு ரொம்ப அதிருப்தியா இருக்கு. அரசாங்கத்தை கேள்வி கேளுங்க, மக்களுக்காக குரல் கொடுங்க. அரசு சொன்னதை செய்யல அப்படின்னா தட்டி கேளுங்க. அதை விட்டுட்டு இதுல பெண்களை இழுக்காதீங்க. உங்க அரசியல் விளையாட்டுல பெண்களை பகடக்காய் ஆக்காதீங்க. ஒரு பொண்ணை அவமதிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கட்சியும் கொஞ்சம் யோசிங்க. ஒரு பெண் இல்லாம, ஒரு தாய் இல்லாம இந்த பூமிக்கு நீங்க வந்திருக்க முடியாது. இப்படி ஒரு தாயை அசிங்கப்படுத்தி பேசுறது ரொம்ப வலியும் வேதனையுமா இருக்கு அப்படின்னு குஷ்பு அவங்களோட கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. இந்த சர்ச்சைக்கு நயினார் நாகேந்திரன் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, ஒரே நாடு 2.0 பத்திரிகை வெளியீட்டு விழாவில் நான் மேடையில பேசினதை திரிச்சு சித்தரிச்சு அரசியல் ஆதாயம் தேட நினைக்கிற எல்லாருக்குமே அதை சொல்லிக்கிறேன். எந்த விதமான உள்நோக்கத்தோடையும் நான் யாரையும் குறிப்பிட்டு பேசல. நான் தாய் மேலையும் தாய்நாட்டு மேலையும் ரொம்ப அக்கறை உள்ளவன் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் தவறா எதுவும் நான் பேசல, சோஷியல் மீடியால தவறா சித்தரிக்கிறாங்க அப்படின்னு விளக்கம் அளிச்சிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேல கைது நடவடிக்கை எடுத்த மாதிரி நயினார் நாகேந்திரன் மேல கைது நடவடிக்கை எடுக்கப்படுமா இல்லையா அப்படிங்கறதையெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் குஷ்பு பெண்களை இழிவுபடுத்தி பேசுறவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். பெண்களுக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து நிப்பேன்னு அவங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி பேசின வீடியோவும் இப்ப வைரல் ஆயிட்டு வருது. உங்களுக்கு பெண்களை இழிவாக பேசுறதுக்கு யார் உரிமை கொடுத்தா? அது மட்டும் தான் நான் கேக்குறேன். ஏன்னா இந்த மாதிரி கேவலமா பேசும்போது நீங்க அந்த பெண் ஒரு வீட்டின் மகாலட்சுமி, குத்து விளக்கு ஏத்துறதுக்கு வந்தவன் நீங்க பாக்குறது இல்ல, ஒரு தாய் நான் பாக்குறது இல்ல, மகள்கள் இருக்காங்க நான் பாக்குறது இல்ல, ஒரு மனைவி நான் பாக்குறது இல்ல, மகள் நான் பாக்குறது இல்ல, மருமகள் நான் பாக்குறது இல்ல, மனைவி நான் பாக்குறது இல்ல, எதுவுமே பாக்குறது இல்ல. ஏன் ஒரு பெண்ணா இவ்வளவு போயிட்டா உங்களுக்கு? யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசுவாங்கன்னா, நான் இன்னைக்கு உட்கார்ந்து பேசுறது எனக்காக பேசல. நான் ஒவ்வொரு பெண்காக பேசுறேன். யாருக்குமே ஒரு பெண் பார்த்து இழிவாக பேசுறதுக்கு தைரியம் வரக்கூடாது. வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ்.